ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் கோயில் கோயிலாக சென்று கொள்ளையடித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடனை அடைக்க கொள்ளையடிக்க தொடங்கியவர்களின் பரபரப்பு பின்னணி என்ன? 2 ஆண்டுகளாக கொள்ளையடித்து வருபவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாரிசாமி, ராஜி, சீனிவாசுலு ஆகியோர் எந்த வேலைக்கும் செல்லாமல் நண்பர்களாக ஊர் சுற்றி வந்துள்ளனர். தங்களுடைய செலவுகளுக்காக நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் கடன் வாங்கி செலவு செய்தனர். இதனால் கடன் அதிகமாகி திருப்பிக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கடனை அடைக்கவும் தங்களுடைய உல்லாச செலவுகளை தொடரவும் ஆலோசித்த அவர்கள் கோவில்கள், தனியாக இருக்கக்கூடிய வீடுகள் ஆகியவற்றில் கொள்ளையடிக்க முடிவு செய்தனர். தங்கள் கொள்ளை திட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கொள்ளையடித்து வந்துள்ளனர். கோவில்கள், தனியாக இருக்கக்கூடிய வீடுகள் ஆகியவற்றில் கொள்ளையடித்து கிடைத்த பணத்தில் கடனை திருப்பிச் செலுத்தியது போக மீதி பணத்தில் மது, மாது, சூது என்று ஜாலியாக செலவு செய்து வந்தனர். அவர்கள் மீது கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். இந்நிலையில் 3 பேரையும் கோவில் ஒன்றில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக அனந்தபுரம் மாவட்டம் கல்யாணதுர்கம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் 2 மாநிலங்களிலும் பல்வேறு கோவில்கள், வீடுகள் ஆகியவற்றில் புகுந்து கொள்ளையடித்து ஜாலியாக வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ வெள்ளி பொருட்கள், 44 கிராம் தங்க ஆபரணங்கள், 20 கிலோ பித்தளை பாத்திரங்கள், 5 கிலோ எடையுள்ள வெண்கலக்குடம் மற்றும் கோவில்களில் கொள்ளையடிக்க பொருட்களை பறிமுதல் செய்தனர். 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.